தலை உடைய திரும்ப தலை திருத்தப்பட்டு அதன் மூலமாக அது கடைசி வரைக்கும் இவ்வாறு வேதனை செய்யப்படுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பை இஸ்திக்ஃபார் செய்வதற்கு வெட்கப்படுவதாக இருந்தால், ஒதுங்குவதாக இருந்தால், தூரமானதாக இருந்தால் எங்களை போன்ற துர்ப்பாக்கியசாலிகள் உலகத்திலே வேறு யாருக்கு முடியும்? الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والنجم اذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى وقال تعالى قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العليم. அளவற்ற அல்லாஹ்விடம் நிகழற்ற அன்புடையவனுமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், நல்லடியார்கள், சலஃபு சாலிஹீன்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அழைப்பை ஏற்று இறை இல்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் நியத்துடன் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக குறித்த நேரத்தில் கொண்டு வரும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனதருமை சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் எவைகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவைகளை இயன்றவர் எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளை எல்லாம் செய்யக்கூடாது என்று நமக்கு தடை வைத்திருக்கின்றானோ அந்த விளக்கங்கள் நமது வாழ்க்கை விட்டு ஒதுக்கி நடந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக எனக்கும் பின்னால் உங்களுக்கு நான் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதோ 7 வானங்களை 7 பூமிகளை படைத்து விட்டானோ அன்றைய நாளில் இருந்த 12 மாதங்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு தந்து விட்டான். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை கண்ணியமான சிறந்த மாதங்களாக அஷ்ஹுருல் ஹுரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மாதங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். ஒன்று ரஜபுடைய மாதம், ஜுல்காதாவுடைய மாதம், ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், முஹர்ரமுடைய மாதம். இந்த 4 மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான மாதங்களாக அல்லாஹ் இருக்கிறான். இதே போல 7 மாதங்களை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மாதங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய இபாதத்தோடு இணைத்து வைத்திருக்கிறான். உதாரணமாக முஹர்ரமுடைய மாதத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால் ஆஷூராவுடைய தாசுவாவுடைய சுன்னத்தான நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக, ஷாபானுடைய மாதம் ரமலானுக்கு முன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக, ரமலானுடைய மாதம் அடியார்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி அடியானை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக, ஜுல்காதாவுடைய ஜுல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் ஆக்கியிருப்பது போல இந்த ரஜபுடைய மாதத்துக்கு அல்லாஹ் சிறப்புகளை தந்துதான் இருக்கிறார். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்னாலேயே இந்த ரஜபுடைய மாதத்தில் துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்திலே எங்களுக்கு பரக்கத் செஞ்சிடுவாயாக, அதே போல ஷஅபானுடைய மாதத்திலே பரக்கத் செய்திடுவாயாக, ரமலானுடைய மாதத்தை அடைய வைத்திடுவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதத்திலே இருந்து அந்த ரமலானுக்கு தயாராக இருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரஜபுடைய மாதமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கின்ற பொழுது சில நிகழ்வுகளை, இந்த ரஜபுடைய மாதத்திலான சில செய்திகளை இந்த உம்மத்துக்கு படிப்பினையாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பின்னால்
40வது வயதிலே நபித்துவம் கிடைக்கிறது. அந்த நபித்துவத்திற்கு பின்னால் கிட்டத்தட்ட 12-13 ஆண்டுகள் மக்காவுடைய வாழ்க்கையிலே வாழுகிறார்கள். வாழக்கூடிய காலகட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த ஏழை சஹாபாக்கள், சாதாரண சஹாபாக்கள், அடிமையான சஹாபாக்கள், இவர்களுக்கெல்லாம் அதாவது எண்ணிலடங்கா தண்டனைகளையும் சோதனைகளையும் அநியாயங்களையும் அந்த முஸ்லிக்கீன்கள் செய்து கொண்டிருந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை தாங்க முடியாமல் நபியவர்களுக்கு மாத்திரமல்ல, நபியவர்களோடு இருந்த அந்த சஹாபாக்களுக்கு இரவுடைய நேரத்திலே ஷவுக்கால் அடிப்பார்கள், பகலுடைய நேரத்திலே சுடுமணலிலே வைத்து அவர்களை வேக வைத்து அந்த காயங்கள் உருகி 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 வடிந்து அப்படியா வேதனை செய்யப்பட வேண்டும் என்ற அளவுக்கு சஹாபாக்கள் எல்லாம் வேதனை செய்யப்பட்ட பொழுது ஒரு நாள் சந்தர்ப்பம், ஸப்பான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 20 வயதை அடைந்த சஹாபி இரவுடைய நேரங்களில் அவர்களுடைய தலையில் இரும்பை சூடாக்கி அந்த தலையிலே வைத்து அந்த அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்வார்கள். அதனுடைய காயம் பகலுடைய நேரத்திலே அதிலிருந்து சீல்கள் வடிய ஆரம்பிக்கும். நபியோடத்திலே போய் ஸப்பான் அனஸ் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு மோட்சம் கிடைக்க மாட்டாதா, எங்களுக்கு நிம்மதி கிடைக்க மாட்டாதா, நீங்க துஆ செய்ய மாட்டீர்களா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு சஹாபாக்களுக்கு அநியாயத்துக்கு மேல் அநியாயம் செய்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று முதன் முதலாக ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவருடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ், இதே போல உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மனைவி ருக்கையத் இப்னு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதே போன்று இன்னும் சஹாபாக்களை இணைத்து முதலாக நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று ஹிஜ்ரத் அனுப்பியது, அதாவது ஹபஷாவுக்கு, எத்தியோப்பியாவுக்கு முதலாக ஹிஜ்ரத் அனுப்பியது இந்த ரஜபுடைய மாதத்திலே தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரத் போனது ஆச்சரியம் அல்ல. அந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டதற்காக, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக சிரமத்துக்கு மேல் சிரமம். நபி அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள், சுஜூதிலே இருப்பார்கள். அந்நியர்கள் முஸ்லிக்கீன்கள் வந்து தன்னுடைய காலை தலையிலே வைத்து நபி அவர்களை அப்படி ஏறி மிதிப்பார்கள். அவருடைய கண் ரெண்டு வெளியே வந்துவிடும். ருக்குல இருக்கின்ற பொழுது அழுகிய ஒட்டகையுடைய குடல்களை கொண்டு வந்து போட்டு அநியாயம் செய்தார்கள். இவைகள் எல்லாம் தாங்க முடியாமல் முதலாக இவர்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று அனுப்பிய ஹிஜ்ரத் இந்த ரஜபுடைய மாதத்திலே தான் நடைபெற்றது. இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைத்ததிலிருந்து மக்காவிலேயும் மதீனாவிலே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தன்னுடைய தாவத் பிரச்சாரம் செய்தார்கள். இறுதியாக நபி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு யுத்தம் தான் தபூக்குடைய யுத்தம். மிக கஷ்டமான, சிரமமான, வெயில் காலத்தில், சீசனான நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் தான் தபூக்குடைய யுத்தம். இந்த யுத்தம் எவ்வளவு கஷ்டம் என்றால், 2 நிலைமைகள் ஏற்பட்டது. ஒன்று, சஹாபாக்களுக்கு கஷ்டமான காலம். ஏனென்றால் தன்னுடைய கையிலே மடியிலே இருந்த சொத்து செல்வங்களை எல்லாம் தன்னுடைய விவசாயமான ஈத்த மரங்களுக்கு அப்படியே செலவழித்து விட்டார்கள். நாம் செய்வது போல வேளாண்மை காலம் வந்துவிட்டால் தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் அதற்காக செலவழித்து அதிலே ஒரு லாபம் வரும் என்று நாங்கள் நினைத்திருப்பது போல சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய சொத்து செல்வங்களை செலவழித்து ஈத்த மரத்துக்கு, அதாவது அத்தனையும் செய்து ஈத்த மரங்களை படுத்து கனிந்து அறுவடை செய்யக்கூடிய காலகட்டத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யுத்தத்துக்காக வேண்டிய மக்களை அழைக்கிறார்கள். சில காரணங்களை கூறி பின்தங்கி கொண்டாங்க. நபி அவர்கள் எந்த அளவுக்கு சஹாபாக்களை கேட்டார்கள் என்றால், இந்த யுத்தத்துக்காக வேண்டி செலவழிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அல்லாஹ்வுடைய இந்த கலிமாவை, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி செலவழிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்று கேட்ட பொழுது முதலாக தன்னுடைய மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 100 ஒட்டகைகளை அதற்கு தேவையான பொருட்களோடு கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தவர்கள் தான் அவர்கள். கவுண்ட் பண்ணி பாருங்க, இன்னைக்கு ஒரு ஒட்டகை 10 லட்சம் என்றா 100 ஒட்டகைகளுக்கு எத்தனை லட்சங்கள் ஆகிவிட்டது. அவ்வாறாக செலவழித்தார்கள். இரண்டாவதாக திரும்பவும் நபி அவர்கள் கேட்டார்கள், வேறு யாரும் இல்லையா? இரண்டாவது 100 கொண்டு வந்து கொட்டினார்கள். மூன்றாவது கேட்டார்கள், 300 ஒட்டகைகளையும் மேலதிகமாக 1000 பொற்காசுகளை கொண்டு வந்து கொட்டிய ஒரு யுத்தம் தான் தபூக்குடைய யுத்தம். அந்த தபூக்குடைய யுத்தம் நடைபெற்றதும் இந்த ரஜபுடைய மாதத்திலே தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 சம்பவங்களும் லேசான சம்பவங்கள் அல்ல. நாம் ஏதோ சம்பவம் சொல்கிறோம் என்பதல்ல. இது 2 மக்கள் படிப்பினை பெற வேண்டும். ஒன்று, இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக மக்கள் எடுத்துக்கொண்ட சிரமம், அநியாயத்துக்கு மேல் அநியாயம். இதே போல இரண்டாவதாக சொத்து செல்வங்கள் தீனுக்காக, மார்க்கத்துக்காக, கலிமாவுக்காக வேண்டி செலவழித்த அந்த சஹாபாக்களுடைய உள்ளங்கள். மூன்றாவது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுது ஒரு 50-52 வயதாகக்கூடிய நேரத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த முஸ்லிக்கீன்கள் செய்த அநியாயம் அவர்களால் அதாவது தாங்க முடியாமல், இதற்கு மேலான எந்த ஒரு அநியாயத்தை செய்ய முடியாது என்று முடிவு கட்டி அந்த முஸ்லிக்கீன்களுடைய பெரும் தலைகள் எல்லாம் இந்த 7 சஹாபாக்களையும் நபி அவர்களோடு இணைந்த
கொண்ட மக்கள்